ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே நம்ம சோதனையின் வழியாகத்தான் போயிட்டே இருக்கிறோம். சில குடும்பங்கள் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, ஆண்டவர் மேலே மேலே எங்களை சோதிச்சுக்கிட்டே இருக்கிறார். சோதனை நல்லது. இரும்புக்கு சோதனை கிடையாது, ஆனால் பொண்ணுக்கு என்ன உண்டு? சோதனை உண்டு. தங்கத்தை என்ன செய்கிறாங்க? சோதிக்கிறாங்க. அந்த தங்கம் சோதிக்கப்படும் பொழுது அது என்ன செய்கிறது? அது விலையேற பெற்றதாக மாறுகிறதை நம்ம இந்த உலக பிரகாரமாகவே பார்க்குறோம். அந்த சோதனை நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒரு வெற்றியை தருகிறது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. சோதிக்கப்படுகிறதுனால ஆண்டவர் நம்மளை கைவிட்டார் நீங்கள் நினச்சிறாங்க. இந்த அனுதின கர்மத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனை தேவன் கைவிட்டதனுடைய வெளிப்பாடு கிடையாது. தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடு தான் சோதனை. ஏன்னா நம்ம மேலும் மேலும் என்ன செய்யணும்? வளர வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். பவுல் எழுதும்போது இவ்விதமாக எழுதுகிறார். 1 தெசலோனிக்கர் 2:4-2 பிந்திய பகுதி. தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறார்னா, இருதயத்தையே அவர் சோதிக்கிறார். அப்போ நம்மளை எப்படி சோதனைக்கு விட்டுருவாரா அப்படின்னா, சோதனையை சோதிக்காமல் விடுவாரா? விட மாட்டார். சோதனை நல்லது. பேதுரு அதை இன்னொரு விதத்தில் சொல்கிறார் பாருங்க. 1 பேதுரு 1:7 பாருங்க. 1 பேதுரு 1 அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்க பாருங்க. பொன் தங்க அழிந்து போகிறது, அதை கூட அக்கினினால சோதிக்கிறாங்க. அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக சோதிக்கப்படுகிறது நல்லது. பைபிளில் படிக்கிறோம் இல்லையா? யோபை கர்த்தர் சோதித்தார். நடந்தது பாருங்க. முடிவு அவனுக்கு ரெட்டிப்பான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் என்ன செய்யுது? அதுக்காக யோபை கைவிட்டாரா? நீங்கள் ஆண்டவர் கைவிட்டார்னு மட்டும் நினைக்காங்க. ஆண்டவர் நமக்கு வேறு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்கார். அவனை ரெட்டிப்பாக ஆசீர்வதிக்கணும். அவன் அந்த சோதனைகளை கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும். தானியலை பார்க்குறோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்க்குறோம். அவங்களுக்கு சோதனை இடம் பார்த்தீங்களா? சாத்ராக், அனனியா, அசரியா, மிசாவேல் அவங்களுக்கு சோதனை எது அப்படின்னா, அந்த அக்கினி சூளையில் கொண்டு போய் போட்டாங்க. அக்கினி சூளை அவன் பக்கத்திலே போல போகிறாங்க. கர்த்தர் அந்த சோதனையில் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். தானியலுக்கு சிங்கக்கேவி, சிங்கத்தின் வாயை கட்டிவிட்டார். அது அவனை தொடவே இல்லை. அப்போ இதெல்லாம் எதுக்கு? நமக்கு தான் திருஷ்டாந்தரங்கள் எழுதப்பட்டிருக்கு. இத்தனை பாசம் எங்கள் வீட்டில் வாழ்க்கையில் சோதனை, அந்த சோதனை, இந்த சோதனை, தொழில சோதனை, வேலையில் சோதனை, குடும்பத்தில் சோதனை, திருமண காரியம் நடக்கிற அது ஒரு பெரிய சோதனை. எல்லா சோதனைக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை வச்சிருக்கிறாரு. அவர் நீ உத்தமர் என்று விளங்கின பின்பு அப்படின்னு யாக்கோபு எழுதுகிறதை பாருங்கள். யாக்கோபு 1:12 பாருங்கள். யாக்கோபு 1:12 சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு பாருங்க, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்ப நம்ம எல்லாருக்கும் தேவன் ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறார். அதான் அவரு கர்த்தருக்குள் நித்திய டிஜிஎஸ் எழுதினார் இல்லையா? சோதனைகளை சகிப்போர் பாக்கியவானல்லோ, ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஜீவ கிரீடம் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு தருவார். காட் பிளஸ் யூ. நாளை ஞாயிறு 6 கலந்து கொள்ளுங்கள். நாளை மறுதினம் அனுதின கர்மத்தை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக.